அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த 50 மாத கால ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க. செய்யாத நாளே கிடையாது. நீங்க எடுத்துக்க, இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஊழல் என்று கண்டுபிடிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க. கியாமுயான்னு கத்துறாரு ஸ்டாலின். உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாரு. ஏப்பா பயம்? என்ன பயம்? மடியில கணம் தான் வழியில பயம் இருக்கும். அப்ப ஊழல் நடந்திருக்குல்ல, ஊழல் நடக்காட்டிதான் பயந்துட்டு இருக்கிறீங்க. இது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது யார் வழக்கு போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறது சொன்னாங்க. நான் கேட்கல. ஏன்னா திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு. ஊர் ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்புனாரு. அதற்காக நான் நிரபராதி, நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதியாக முன்னிக்கிறேன். நீ அது மாதிரி போய் வழக்க சந்தி, தப்பு பண்ணினா நிரபராதி நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும்ல. இங்கதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே, கொஞ்சம் நெஞ்சமா கொள்ளையடிச்சு வச்சாங்க. உஷாரா இருங்க. தப்பி தவறி ஏதாச்சும் ஆயிட்டுது, இந்த ஊரையே பட்டா போட்டுருவாங்க. ஜெயங்கொண்ட உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே திமுக கட்சிக்காரன் எங்காவது வேக்கண்ட் லேண்ட் காலி இடம் இருந்தா கண்ணு குத்துனா பட்டா போட்டுருவான். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி எழுதி வாங்கிட்டுருவாங்க. இது அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது நில அபகரிப்பு என்ற ஒரு பிரிவே திமுக காரருக்காக தொடங்கினாங்க. நில அபகரிப்பு பிரிவு அப்படின்னு அதுக்கு காவல்துறை நியமிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் திமுக காரன் கொள்ளையடிச்சு நிலத்தை அப்பாவி மக்கள்கிட்ட பிடுங்கினாங்கனோ அதையெல்லாம் விசாரிச்சு மீண்டும் அந்த மக்களுக்கே கொடுத்தாங்க. இப்படி திமுகவுடைய நிலை இப்படி இருக்குது. எல்லாம் உஷாரா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.